கிருபையினால தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் கடந்த நாட்களிலும் நம்முடைய ஊழியர்களிலும் அநேக காரியங்களை, நம்முடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஊழியர்களிலும் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கும் தேவ வார்த்தையின் மூலமாக நம்மை நடத்த போகிறார். அவருடைய கிருபை நம்மை நடத்த போகிறது. ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலும் தாவீதை குறித்து நம்ம அதிகமாக கேள்விப்பட்டோம். தாவீதை குறித்து நாம் அதிகமான காரியங்களை அப்படியாய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம் 86ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். இன்றைக்கும் தாவீதினுடைய ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தாவீது எப்பேற்பட்ட ஜெபத்தை ஆண்டவருக்காக ஏறெடுத்தான் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதுல சங்கீதம் 86ஆம் சங்கீதத்திலே முழுவதுமாய் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தாவீதினுடைய விண்ணப்பம் என்று சொல்லி தலைப்பு போட்டிருக்கிறோம். அதை பார்த்தீங்கன்னா முழுவதுமாகவே தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படியெல்லாம் ஜெபித்தான், ஆண்டவருக்காக எப்படியெல்லாம் அவன் விண்ணப்பம் பண்ணினான், ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படியெல்லாம் ஆண்டவரே எந்நேரமெல்லாம் அவன் ஆண்டவரை துதித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அந்த அதிகாரம் முழுவதுமே நம்ம பார்த்தோமானால் முழுக்க முழுக்க அவனுடைய விண்ணப்பங்களாக வேண்டுதல்களாக இந்த நாட்களிலே நம்ம என்ன பண்ணுவோம், காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த 86ஆம் சங்கீதத்துல எனக்கு மிகவும் பிடித்ததான வசனம் 86:3 வசனத்திலே, ஆண்டவரே எனக்கு இறங்கும், நாடோறும் உம்மை நோக்கி நான் என்ன பண்ணுவேன், கூப்பிடுவேன் என்று சொன்னார். அப்படி என்று அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், என்னாலுமே நான் என்ன பண்ணுவேன், உம்மை துதிப்பேன். என்னாலுமோ இந்த 365 நாட்களும் என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், நாள்தோறும் நான் என்ன பண்ணுவேன் சொல்றான், நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலர் நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லியும் ஃபோன் பண்றதுக்கு ஒரு சிலர் நம்ம டெய்லி ஃபோன் பண்ணுவோம் இல்லையா? நமக்கு நெருக்கமானவங்க இல்லை நமக்கு பிடிச்சவங்க யாருக்காவது நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லியும் நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக ஃபோன் பண்ணுவோம் இல்லையா? அதிகமாக நம்ம ஃபோன் பண்ணி பேசுவோம். நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைனாலும் ஃபோன் பண்ணி நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிப்போம். அப்படியா நீங்களும் நானும் ஒரு நெருக்கமானவர்களை நம்ம என்ன பண்றோம், தினத்திலும் பேசுகிறோமோ, ஒரு சில நேரத்தில் பேச முடியலனாலும் அவங்களை குறித்து நம்ம நினைத்து பார்க்கிறோம். ஆனால் இங்க தாவீது சொல்றான் பாருங்க, ஆண்டவரே எனக்கு இறங்கும், நாடோறும் உம்மை நோக்கி நான் என்ன பண்ணுவேன், கூப்பிடுகிறேன் என்று சொன்னான். ஒரு நாளும் நான் மிஸ் பண்ண மாட்டேன்பா, எல்லா நாளும் நான் என்ன பண்ணுவேன், உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு நீங்க முக்கியமானவர் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது சொல்றான். எனக்கு நீங்க ரொம்ப முக்கியமானவர் ஆண்டவரே, அதனால நான் என்ன பண்ணுவேன், தினமும் உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். எப்படி நமக்கு நெருக்கமானவங்க, தெரிஞ்சவங்க, அம்மா அப்பா கணவன் மனைவி யாருக்கெல்லாம் நம்ம அதிகமா ஃபோன் பண்ணி பேசுகிறோமோ, நம்ம பிடித்தவங்களுக்கெல்லாம், அப்படியா நாம் தினம் தினம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியம் என்ன வேணும் தெரியுமா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். தாவீது எப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறானோ அப்படியா நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரை பார்த்து செபிக்கணும். ஆண்டவரே நீர் எனக்கு நெருக்கமானவர், எனக்கு ரொம்ப பிடித்தமானவர். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவர்கள் சொல்லாத காரியம் அதுதான், இயேசு கிறிஸ்துவை எனக்கு பிடிக்கும் என்பதை அவருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. சோத்திரத்தினாலும் ஜபங்களினாலும் விண்ணப்பங்களினோடு அவரை என்ன பண்ணுங்க, நீங்க நேசிக்கிறீங்க, அவரை விரும்புகிறீங்க என்று சொல்லி அவருக்கு என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. அவருக்கு தெரியாமலாம் ஒண்ணும் இல்லை, ஆனால் நீங்க உங்க வாயில சொல்றது அவருக்கு சந்தோஷம் இல்லையா? உங்க காரியங்கள் எல்லாமே நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். ஆனாலும் என்ன பண்ணணும், பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடணும், ஏன்னா என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம ஒரு நெருக்கமானவங்க இருக்கிறாங்க சொல்லுங்க, என் மனைவி இருக்கிறாங்க இல்லையா, நான் ஒரு நாள் அவங்க கிட்ட பேசாம போயிட்டா என்ன நினைப்பாங்க, என்ன ஆயிடுச்சு, ஏதோ நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், அதனால என்ன பண்ணல, என்கிட்ட இன்னைக்கு பேசல. நான் போய் என் மனைவி கிட்ட நான் பேசும்போது மனைவி என்கிட்ட பேசலான்னு எனக்கு என்ன தோணும், நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் போது, அதனால என் மேல கோவப்பட்டு என்ன பண்றாங்க, பேசல. சண்டையே இருக்காது, எங்களுக்குள்ள சண்டை இருக்காது, ஆனாலும் பேசலன்னும் போது உடனே என்ன வரும், நம்ம எதோ தப்பு பண்ணியிருக்கிறோம் பொழுது, அதான் நம்ம கிட்ட அவங்க பேசல, ஏன் என்கிட்ட பேசல அப்படின்னு நம்ம ஒரு சில நேரத்துல அதிகமாக பேசாத போது நம்ம போய் என்ன பண்ணுவோம், கேட்போம். அப்படிதான் நாமளும் ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவர் நினைப்பார், நீங்க வந்து ஆண்டவரோடு பேசல அப்படின்னு, ஐயோ என் பிள்ளை ஏன் என்கிட்ட பேசல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஏங்குவார்.
என் பிள்ளை என்கிட்ட நீங்க வந்து பேசலையே, என்கிட்ட நீங்க ஜெபிக்கலையே, என் சமூகத்துல உட்காரலையே, என்ன தேடலையே. உடனே என்ன நினைச்சிருவோம்? உடனே நம்ம மனுஷனா இருந்தா என்ன நினைப்போம்? ஓ, இப்ப வேற யாரையும் நேசிக்கிறாங்க, நம்மளை விட அதிகமா யாரையும் நேசிக்கிறாங்க போல இருக்கு. அதனாலதான் நம்ம கிட்ட என்ன பண்ணல, பேசல. நம்மளை விட யாரோ ஒருத்தர் முக்கியமானவங்க ஆயிட்டாங்க, அதனால என்ன பண்ணல, நம்ம கிட்ட பேசல அப்படின்ற ஒரு எண்ணம் மனுஷனுக்கு நிச்சயமாகவே என்ன பண்ணோம், தோன்றோம். அப்ப ஆண்டவரோடு நீங்களும் நானும் உறவாடணும். எப்படி தாவீது சொன்னானோ, ஆண்டவரே நான் நாடோறும் நோக்கி நான் கூப்பிடுவேன் போது, அப்போ ஆண்டவர் தான் நினைப்பார். நீங்களும் நானும் என்ன பண்ணணும், தினம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும், ஆண்டவரோடு உறவாடணும், அவரோடு நடக்கணும், அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு செவி கொடுக்கணும், ஆண்டவர் செய்கிற காரியங்களுக்கு நாம் என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து நடக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழ்கிறதற்கு எங்க தாவீது என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான காரியம் அவனுடைய சபம். ஆண்டவரே நாடோறும் டெய்லி 365 நாளும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், உங்களை நோக்கி கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. எனக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல முடியும்? அநேக நேரங்களில் அவரை தேடாம, அநேக நேரங்களில் நம்ம சொந்த விஷயங்களுக்கு நேரங்களை கொடுக்கிறோம். என்னையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன். அநேக நேரங்களில் ஜெபிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம், இடர்களா இருந்துறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்றது இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறது இல்லை. ஒரு சில சூழ்நிலைகள் நம்ம என்ன பண்ணுகிறது, ஆண்டவரை விட்டு தூரம் பண்ணுகிறது. அப்ப ஆண்டவரோட நீங்க நானும் பேசல அப்படின்னும் போது ஆண்டவருக்கும் எனக்குமான ஒரு கேப் உண்டாகுது, ஒரு பிரிட்ஜ் உண்டாயிடுது. அது என்ன ஆயிடுது, நான் உடனே பேச வேண்டும் பொழுது அப்படியே ஒரு பெரிய கேப் ஆகிடும். அப்ப ஆண்டவரோட நான் பேசாமையே போயிருவேன், ஆண்டவரோட என் உறவு தூரமாகவே போயிடும். நம்ம சண்டை வந்து யாரோட சண்டை போட்டுருக்கிறோம்னா எத்தனை வருஷம் பேசாம இருந்தாலும் பேசாம இருக்கிறோம். ஏன்னா அவங்க எங்களோட இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி ஆண்டவரோடு நீங்களும் நானும் அந்த உறவை முறித்து கொள்ளக்கூடாது. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு கிறிஸ்தவனாக வாழ்கிற நீங்களும் நானும் எந்த மனுஷனும் எல்லா நேரமும் கூட வர முடியாது. அது பெற்ற பிள்ளையா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி. ஆனால் ஒருவர் மாத்திரம்தான் எல்லா நேரம் வர முடியும்னா அது ஒருவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அப்ப அந்த ஒருவரை நம்ம எப்படி பிடிச்சிக்கணும், இறுக்கமா பிடிச்சிக்கணும். அதை தான் தாவீது சொல்றான், நாடோறும் டெய்லி நான் உங்ககிட்ட பேசுவேன் ஆண்டவரை. ஒருவேளை நம்ம ஆண்டவரை விட்டு பேசாம இருக்கலாம், ஆண்டவர் ஏங்க விட்டுருக்கலாம். என் பிள்ளை எனக்கு பேசலையே, என் சமூகத்துல வரலையே, என்னை துதிக்க வரலையே, பாட வரலையே, நிறைய பேர் சபைக்கு கூட வரல. அப்ப நினைக்கலாம், ஆண்டவரே அப்பா என் பிள்ளை இன்னைக்கு சபைக்கு வரலையே, என் சமூகத்துல வரலையே, உட்கார்ந்து முழங்கால் படியிலேயே, ஜெபம் பண்ணலையே, என்னை துதிக்கலையே, ஆராதிக்கலையே சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார். ஆனால் அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் இடம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்கணும். அந்த ஜெப நேரத்தை நீங்க விட்டுறக்கூடாது, தள்ளி போட்டக்கூடாது. ஆண்டவரோடு நீங்களும் நானும் உருவாட வேண்டியதுதான். ஆண்டவர் அநேக ரகசியங்களையும் புதை பொருள்களையும் நமக்கு என்ன பண்ணுவாரு, கொடுப்பா. இன்னைக்கு ஒரு 4 விதமான ஜெபம் தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பேற்பட்ட ஜெபத்தை ஏறெடுத்தான் என்று சொல்லி ஒரு 4 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி தாவீது ஆண்டவருடைய சமூகத்துல என்ன சூழ்நிலையில் அவன் ஜெபித்தான், என்ன காரியங்களில் ஜெபித்தான், அவன் எந்த நிலைமையில் இருக்கும்போது ஜெபித்தான், என்ன வயதாய் இருக்கும்போது ஜெபித்தான், எப்பேற்பட்ட நிலைமையில நான் இருக்கும்போது ஆண்டவரே என்னை எப்படி நடத்தணும் என்றதை குறித்து அவன் ஜெபம் மூலமாய் ஆண்டவருக்கு என்ன பண்றான், தெரியப்படுத்துறான். உங்களுடைய காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட அப்படி தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்கிறது, என் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, என் சூழ்நிலை மாத்துங்கன்னு சொல்லி ஆண்டவரோடு பேசுங்க. ஜெபம் தான் ஒண்ணுமே கிடையாது, ஆண்டவரோடு நீங்க பேசுகிறது தான் ஜெபம். ஆண்டவரோடு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரோடு நீங்க பேசணும். எந்த இடத்துல நேரம் கிடைத்தாலும் அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, பேசுங்க. ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரை அடிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்காக நெருக்கப்பட்டிருக்கிறேன், அதை ஆண்டவரோடு தெரியப்படுத்துங்க, ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவருக்கு நீங்க என்ன பண்ணணும், தெரியப்படுத்துகிறவர்களாய் நீங்களும் நானும் என்ன பண்ணணும், காணப்படணும். இங்க தாவீது 4 விதமான ஒரு ஜெபத்தை தெரியப்படுத்துகிற ஆண்டவருடைய சமூகத்துல. இதுல விசேஷமான காரியம் இந்த 86ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடித்ததான காரியம். ஆண்டவரே எனக்கு இறங்கும். முதலாவது ஜெபத்தை பாருங்க, எனக்காக நீங்க இறங்கும் ஆண்டவரே. கடந்த நாட்கள் சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது அவன் ஜெபித்ததான ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்தது, பரலோகத்திலிருந்து எனக்கு என்ன பண்ணுங்க,
இறங்கி பதில் தாருங்க என்று சொல்றான். நீங்க பரலோகத்துல இருந்து இறங்கி எனக்கு என்ன பண்ணுங்க, பதில் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப அவருடைய சபம் எப்பேற்பட்டதா இருக்குது பாருங்க, எவ்வளவு வைராக்கியமுள்ள சபமா இருக்கிறது. சபங்களும் தாவீதை போல ஒரு வைராக்கியமுள்ள சபமா இருக்கணும். நாடோறும் அவரை கூப்பிடுகிற சபமா இருக்கணும். நம்ம 4 சபங்களை நாம் பார்த்துட்டு அதை முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். எல்லாரும் எடுத்து ஒரு வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம், சங்கீதம் 25ஆம் சங்கீதம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 25. என் இள வயதின் பாவங்களையும் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உம்முடைய கிருபையின்படியே நினைத்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது அவருடைய சபை எப்படிப்பட்டது இருக்கிறது, அவருடைய வாலிபத்தை குறித்து ஆண்டவர் சகோதரர் சொல்ற, ஆண்டவரே, நான் வாலிபனாய் இருக்கும் பொழுது நான் செய்த எல்லா பாவங்களையும் என் மீறுதலையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, நினையாதீங்க. அப்போ அவன் எவ்வளோ மீறுதல்களை எவ்வளோ பாவங்களை அவன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு விரோதமாய் செய்திருக்கலாம். ஆனா அவனுடைய சமூகம், ஆண்டவரே, என் இள வயதுல எவ்வளோ பாவத்தை நான் செஞ்சிருக்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பாவம் எங்க அதிகமா பெருகுன்னா அவருடைய இள வயதுல தான் அதிகமான பாவங்கள் ஏற்படும். அதை தான் அவன் சொல்றான். ஆண்டவரே, என் இள வயதின் பாவங்களை என் மீறுதல்களை என்ன பண்ணுங்க, நினையாதிருங்க. நினைக்க கூட நினைக்காதீங்கப்பா. அவருடைய சபம் இன்னைக்கு உங்களுடைய சபம், என்னுடைய சபம் சொல்ல முடியுமா, ஆண்டவரே, என்னுடைய இள வயதுல நான் உனக்கு பிரியமில்லாம எவ்வளோ காரியத்தை செஞ்சுட்டேன், பாவமான காரியத்தை செஞ்சுட்டேன், இவைகள் எல்லாம் மன்னிச்சிருங்க, இவைகள் எல்லாம் என்ன மன்னிச்சிருங்க. என் பழமையான காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே மன்னிச்சிருங்க, நினையாதிருங்க. எவ்வளோ காரியங்களை நான் செஞ்சிருக்கிறேன், உண்மை தெரிந்தும் ஆண்டவரே நான் என்ன பண்ணிருக்கிறேன், பாவங்கள் விழுந்திருக்கிறேன், அக்கிரமமான காரியங்களை செய்திருக்கிறேன், அடுத்தவனுக்கு விரோதமான எவ்வளோ காரியங்களை பேசியிருக்கிறேன், அநேகரை என் வார்த்தையின் மூலமாக என் செய்கைகளின் மூலமாக நான் என்ன பண்ணிருக்கிறேன், அநேகர் விரோதமாக நடந்திருக்கிறேன். என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சிருக்க கூட சொல்ல, அதை நினைச்சு கூட பார்க்காதீங்கப்பா. நீங்க நினைக்க கூட நினைக்காதீங்க. ஆண்டவரே, அவ்வளோ பெரிய காரியங்களை நான் என்ன பண்ணிருக்கிறேன், செய்திருக்கிறேன். என் பாவங்களை நீங்க நினையாதிருங்க ஆண்டவரே, என் அக்கிரமங்களை நினையாதிருங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் எனது உம்முடைய கிருபையின்படியே நினைத்தருளும். அவருடைய கிருபையின்படி, அவருடைய கிருபையினால் தான் நீங்க நானும் இன்னைக்கு இருக்கிறோம். அவருடைய கிருபை இல்லை என்றால் என்றைக்கோ மண்ணோட மண்ணாய் மாறி போயிருக்கும். இந்த மண்ணை என்றைக்கோ நம்மளை தின்னுட்டு இருக்கோம். ஆனால் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய நீடிய சாந்தம், எவ்வளவு மீறுதலை செஞ்சாலும் அவர் கிருபையா இரக்கங்களா இவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தின் படியாக உங்களுடைய பாவங்களை என்ன பண்ணுங்க, விட்டுடுங்க. அவர் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் என்று சொல்லி வசனம் திட்டமும் தெளிவாய் சொல்லுகிறது. மனம் திரும்பாவிட்டால் அவருடைய பட்டயத்தை என்ன பண்ணுவாரா, கருக்கேற்றுவார். அதற்கு ஒப்பு கொடுத்துடாதீங்க. அவருடைய பட்டயத்துக்கு ஒரு பொழுதும் உங்க வாழ்க்கை என்ன பண்ணாதீங்க, ஒப்பு கொடுத்துடாதீங்க. ஆண்டவர் சொன்னாரா, மனம் திரும்பு, மனம் திரும்ப சொன்னாரா, மனம் திரும்பிடுங்க. தாவீதை போல உங்களுடைய சபம் இருக்கணும். என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் ஆண்டவரே நினையாதிருங்கப்பா, நினையாதிருங்க ஆண்டவரே. நினைச்சு கூட பார்த்துடாதீங்க ஆண்டவரே. என் பாவங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் அக்கிரமங்களை மன்னிச்சிருங்கப்பா. என்ன பண்ணுங்க, என்னுடைய காரியங்களை என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. அப்போ ஆண்டவர் கிருபையாய் இரக்கங்களாய் நம்ம என்ன பண்ணுவாரு, நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், சங்கீதம் 102ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். 102ஆம் சங்கீதம் அதனுடைய 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக் கொள்ளாதையும், உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கிறதே என்று சொல்லி. ஹல்லேலூயா. இரண்டாவது அவருடைய சபை எப்பேற்பட்டதா இருக்கிறது. ஆண்டவரே, என்னை பாதி வயதில் இடம் பண்ணிடாதீங்க, என் ஜீவனை எடுத்துடாதீங்க, என் பாதி வயதில் என்ன என்ன பண்ணிடாதீங்க, எடுத்துடாதீங்கப்பா. ஏன்னா நான் இன்னும் எவ்வளவு காரியங்களை பார்க்கணும். ஒண்ணு,
இல்லனா என் இள வயது பாதின்றது என்னுடைய வயதான காரியங்கள் அல்ல, அப்பதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியம். உண்மை நான் அதிகமாக தெரிந்து கொள்ளணும். ஒருவேளை நான் இன்னும் மனம் திரும்பாமல் போயிருக்கலாம். என் பாதி வயசுல என்ன பண்ணிடாதீங்க, எடுத்துறாதீங்க, என்னை எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே. என் தலைமுறையாக நான் வருஷங்கள் இருக்கிறது, நான் அதெல்லாம் என்ன பண்ணணும், சுதந்திரித்துக் கொள்ளணும். என் பாதி வயதுல என்ன பண்ணிடாதீங்க, எடுத்துறாதீங்கப்பா. அவருடைய சபத்தை பாருங்க, பாதி வயதுல எடுத்துறாதீங்கப்பா. பாதி வயதுல என்னை எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே. என்னை ஆண்டவரே இந்த வருஷங்களினால இப்படி காரியங்களினால என்ன என்ன பண்ணுங்க, நடச்சுங்க. அநேகருக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய நாள் வாழணும் ஆசை. 60 நாள், 70 நாள், 80 நாள், 100 நாள், 120 நாள், எவ்வளோ நாள் வாழணும்னு ஆசை. ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிற நாட்களில் நம்ம ஓடி என்ன பண்ணணும், முடிக்கணும். வருஷங்களை கூட்டி சேர்த்துக்க கூடாது. நமக்காக வைத்திருக்கிற நாட்கள், ஆண்டவரே எனக்காக என்ன நாட்களை வைத்திருக்கிறீர், அந்த வரைக்கும் நான் என்ன பண்ணணும், ஓடி முடிக்கணும்ப்பா. என் வருஷங்களை இப்படி கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான் விதமாய் வருஷத்தின் காரியங்களை அவருடைய சமூகத்தில் என்ன பண்ணுங்க, ஒப்புக்கொடுங்க. அவன் சொல்லிக்கிறான், ஆண்டவரே என் பாதி வயதுல என்ன பண்ணிடாதீங்கப்பா, எடுத்துடாதீங்கப்பா. அவன் எதன் நிமித்தம் சொன்னான்னு தெரியல. ஒருவேளை அவன் பாதி வயதுல ஆண்டவரை இன்னும் அதிகம் அறியாமல் இருந்திருக்கலாம், ஆண்டவர்களோ ஒரு முதிர்ச்சி அடையாமல் இருந்திருக்கலாம், ஆண்டவர் இன்னும் அதிகமாக தேடணும் இருக்கலாம். இல்லைன்னா ஒருவேளை அவனுக்குள்ள காரியங்களை அவன் முழுமை பெற வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவரை கேட்டுக்கலாம். ஆனால் அவருடைய சபம், ஆண்டவரே என்னை பாதி வயதுல என்ன பண்ணாதீங்க, எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எத்தனையோ பேர் மரணத்தை என்ன பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த நாளில் ருசி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் பார்க்கும் பொழுது எத்தனையோ வருஷங்களை சுதந்திரித்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. பாவங்கள் உலகத்தில் விழுதியான நிமித்தமாக எவ்வளவு காரியங்கள், அக்கிரமமான காரியங்கள் நிமித்தமாக எவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியா நீங்களும் நானும் ஆண்டோட சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே என்னுடைய சமம் எப்பேற்பட்டதா இருக்கணும். தாவீதை போல என்னுடைய சமம் பாதி வயதுல எடுத்துக்கொள்ளாதீங்கப்பா. ஒருவேளை இந்த நேரத்தில் நான் எடுத்துக்கொண்டீங்கன்னா நான் உண்மை இன்னும் அதிகமாக அறியணுமே, இன்னும் அதிகமாக நான் தேடணுமே, என்னுடைய காரியம் இன்னும் அதிகமாக இருக்கிறது, என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டுமே. அப்படியாய் ஆண்டவருடைய சபங்களை விண்ணப்பங்களையும் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் சங்கீதம் 71ஆம் சங்கீதம். இதிலே இந்த 2 காரியங்கள் இருக்கிறது. 71ஆம் சங்கீதம் அவருடைய 9ஆம் வசனத்திலே முதல் பகுதியை, இரண்டாவது பகுதியை வாசிங்க. முதல் பகுதியை விட்டுங்க, இரண்டாவது பகுதி. என் பெலன் ஒழுங்கி போகும்போது என்னை கைவிடாமல் இருங்க ஆண்டவரே. என்னவா? மூன்றாவது அவருடைய சபம், என் பெலன் ஒழுங்கி போகும்போது என்ன என்ன பண்றாதீங்க ஆண்டவரே, கைவிட்டுறாதீங்கப்பா. ஏன்னா வசனம் சொல்லுதே, பலவீனத்துக்கு என் பலன் பூரணமாய் விலகும் என்று சொல்லி இருக்கிறீங்களாப்பா. என் பலவீனத்தின் காரியத்துல நான் என்ன பண்ணிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. என்னை கைவிட்டுறாதீங்க. நான் பலனற்று போய் இருக்கும் பொழுது என்ன பண்ணிடாதீங்க, கைவிட்டுறாதீங்கப்பா. நான் ஒன்னும் இல்லாத போது என்னை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. என்கிட்ட எல்லாம் இருக்கும் போதே எல்லாரும் என்னை விட்டு ஓடிடுவாங்க. ஆனா நான் ஒண்ணுமே இல்லாத போது, என் பலன் ஒடுங்கும் போது நான் என்ன பண்ணக்கூடாது, என்ன நீங்க என்ன பண்ணாதீங்க, கைவிட்டுறாதீங்கப்பா. பலவீனமா இருக்கும் பொழுது பலவானாய் நம்மை மாற்றுகிறதே அவனுடைய சபம். மூன்றாவது சபம், ஆண்டவரே என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாதீங்க. விட்டு நான் ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதீங்க, என்னை மறந்துடாதீங்க. தாவீதுடைய சபம், ஆண்டவரே என் பலன் குறுகி போகும்போது என்னை பண்ணிடாதீங்க, கைவிட்டுறாதீங்கப்பா. அப்பதான் உங்க கைகளை தாங்கணும், அப்பதான் நீங்க எங்களை ஏங்கணும், அப்பதான் நீங்க எங்களை இடப்படணும், சுமந்து கொள்ளணும். உங்களுடைய கிருபையினால், உங்களுடைய பலத்தினால் என்னை என்ன பண்ணணும், இடை கட்டணும். என் பலவீன நேரத்தில் என்னை விட்டுறாதீங்கப்பா. இந்த உலகம் என்னை கைவிட்டுலாம், மனுஷன் என்னை கைவிட்டலாம், நான் நேசிக்கிறவங்க என்னை கைவிட்டலாம். ஆனா என் பலன் குறுகும் போது நீங்க என்ன பண்ணாதீங்க, ஆண்டவரே என்னை விட்டுறாதீங்கப்பா. இந்த பலன் குறுகிற நேரத்துலதான் இந்த ஜெபத்தை ஏறிடுங்க. ஆண்டவரே என் பலவீன நேரத்தில் என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே, என் பலவீன நேரத்தில் என்னை விட்டுறாதீங்கப்பா.
இன்னைக்கு அநேகருடைய சுபம் அதுதான், ஆண்டவரே என்னை கைவிட்டீங்கன்னு சொல்லி. ஆனால் அப்படி அல்ல, என் தேவன் உங்க பலவீனத்துல அவர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு முடியாத நேரத்தில் தான் ஆண்டவர் அதிகம் உதவி செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அரசாங்கத்துல கூட பார்க்கும்போது முடியாதவங்களுக்கு ஆம்புலன்ஸ் உதவிகளை என்ன பண்றாங்க, ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. முடியும் போது அதில் ஏற்றிட்டு போவாங்களா? சேர்க்க கூட மாட்டாங்க. முடியாத போது தான் அதை என்ன பண்ணுவாங்க, ஏற்றிட்டு போவாங்க. அப்படிதான் நம்முடைய தேவனும் உங்களுக்கு முடியும் போதே கூட இருக்கிறாருன்னா, உங்களுக்கு முடியாத போது ஆண்டவர் உங்களை விட்டுருவாரா? அவருடைய பலன் உங்களை கைவிட்டுருமா? ஆனா தாவீதோட சுகம் பாருங்க, ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதீங்கப்பா. ஏன்னா சூழ்நிலைக்கு அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் கைவிட்டது போல இருக்கும், நம்ம எல்லாரும் தூரம் போனது போல இருக்கும், ஒன்றுமில்லாதது போல இருக்கும், எல்லாவற்றையும் இழந்தது போல இருக்கும். ஆனால் ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி காரியம் அதிலேயே பாருங்க, 71 முதல் பகுதி, 71ஆம் அதிகாரம் அதன் 9ஆம் வசனத்துல முதல் பகுதி சொல்லுகிறது, ஹல்லேலூயா, முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும். கடைசியாக சொல்ல பாருங்க, ஆண்டவரே நான் வயசான பிறகு என்ன பண்றாதீங்க, தள்ளி விட்டுறாதீங்க. ஏன்னா உலகம் அப்படிதான் பண்ணும். வயசான என்ன இருக்காது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வயசானவங்க வச்சு என்ன பண்றதுன்னு சொல்லி என்ன பண்ணுவான், வேலையும் கொடுக்க மாட்டான், குடும்பத்திலையும் பிரச்சனை, போராட்டம். ஏன்னா அப்பதான் வியாதி அதிகமா வரும். அப்ப முதிர் வயதுல என்ன பண்ணிடுவாங்க, தன்னை நேசித்தவங்க எல்லாம் அப்பதான் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கைவிடுவாங்க. அப்ப அவருடைய சபை எப்படி இருக்கட்டதா இருக்குது பாருங்க. என் முதிர் வயதுல ஆண்டவரே என்ன பண்ணிடாதீங்க, தள்ளி விடாமல், என்னை தள்ளி விட்டுறாதீங்கப்பா. என்னை இறுக்கி அணைத்துக் கொள்ளுங்க, என்னை அணைத்துக் கொள்ளுங்க, என்னை சேர்த்துக் கொள்ளுங்க. என் முதிர் வயதுல நான் எங்க இருக்கணும், கரத்துல இருக்கணும். இவைகளெல்லாம் இருக்கணும்னா முதல்ல இருந்து ஆண்டவர் கூட இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சபத்தை பாருங்க, முதலாவது எதை குறித்து சொல்லித்தான், அவன் இள வயதை குறித்து சொல்லித்தான். கடைசி அவன் சபை எப்படி இருந்தது, முதிர் வயதை குறித்து சொல்லிக்கிறான். ஹல்லேலூயா. அப்படி என்றால் அவனுடைய சபம் துவக்கத்திலிருந்து முடிவு வரை வரைக்கும் யார் கூட இருக்கணும், ஆண்டவர் கூட தான் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பப்போ ஆண்டவர் கூட வர்றது, நன்மை பெற்ற பிறகு ஆண்டவரை விட்டு தூரம் போகிறது, திரும்பி பிரச்சனை போது ஆண்டோட சமூகத்துக்கு வருகிறது. அப்படி அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. என் இளம் வயதுல ஆண்டவரோடு இருக்கணும், என் முதிர் வயதுல ஆண்டவரோடு இருக்கணும். அதுதான் உண்மையான நம்பிக்கை, விசுவாசம். கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, தேவ சனங்களே, தாவீது அவருடைய சபத்தை எப்படியாய் செபிக்கிறார். நாடோறும் உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன், எல்லா நாளும் உங்களுடைய சமூகத்தை நான் இருப்பேன். என் முதிர் வயதுல என்ன பண்ணிடாதீங்க, என்னை விட்டுறாதீங்க. இள வயதுல நான் செய்த பாவங்களையோ ஆண்டவரே என்னை பாதிங்க பாருங்க. முதிர் வயதுக்கும் இள வயதுக்கும் நடுவுல அப்பயும் என்ன பண்ணிடாதீங்க, என்னை கைவிட்டுறாதீங்கப்பா. என் பலன் குறுகின போது என்னை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. ஏன்னா இந்த உலகம் என்கிட்ட பலன் இல்லைன்னா என்னை மதிக்காது, என்னை ஏற்றுக்காது, என்னை நேசிக்காது. நீ பலனற்றவன் என்று சொல்லி என்ன பண்ணா ஒதுக்கும். அந்த நேரத்தில் நீங்க என்ன ஒதுக்கிடாதீங்கப்பா. முதிர் வயதுல என்னை எல்லாருமே ஒதுக்க ஆரம்பிச்சுருவாங்க, என்னால பிரயோஜனமற்றவனா நான் காணப்படுவேன். அந்த நேரத்தில் என்ன பண்ணிடாதீங்க, தள்ளிடாதீங்க ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரிடத்தில் கரத்துல ஒப்பு கொடுக்கிறான். எல்லா வேலையும் அவன் செபித்தான் என்பதை வசனம் காண்பிக்கிறது. அவன் இள வயதில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், அவன் பாதி வயதா இருக்கும் பொழுது ஆண்டவரை கூப்பிட்டான். மிக முக்கியமான காரியம், இன்னைக்கு நிறைய பேர் சாக்கு போக்கு சொல்லிருக்கிறாங்க. ஐயோ எனக்கு முட்டி வரல, கால் வரல, என்னால நடக்க முடியல, அதனால சபைக்கு போக முடியல. என் தேவ சனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல தான் நீ அதிகமாய் தேவனை தேடணும். ஒரு முதிர் வயதுல தான் நீ ஆண்டவரோடு சேரணும். அவரோடு இரக்கத்திற்காக நீ என்ன பண்ணணும், போராடணும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நீ ஆண்டவரோடு போக போற. ஒரு முதிர் வயதுல நீ என்ன பண்ணணும், ஆண்டவரோட கிருபையா முதிர் வயதை கொடுத்திருக்கிறாரா, அந்த நாட்கள்ல உட்கார்ந்து ஆண்டோட சமூகத்தை ஜெபம் பண்ணு, ஆண்டவரை தேடு, ஆண்டோட சமூகத்தை எப்படியாவது வரணும் பாருங்க. எப்படியாவது யாரையாவது 2 பேரையாவது கூப்பிட்டு வந்துப்பா, என் ஆலயத்துக்கு கூட்டு போயிடு சாமி அப்படின்னு சொல்லி இரக்கத்தின்படி நடந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சாக்கு போக்குகளை சொல்லக்கூடாது. ரொம்ப முடியலன்னும் போது வீட்டுல உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தை சொல்லுங்க. ஆனால்
உங்களால நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி பால்மா ஆகிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, ஆலயங்களிலே வராம இருந்துடக்கூடாது. உங்க ஆலயங்கள் போறது ஆலயங்களிலே நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க முதிர் வயதுல ஆண்டவர் உங்களை தள்ளக்கூடாது என்று சொன்னார். அவருடைய சமூகத்தில் நீங்க வரணும், அவருடைய சமூகத்தில் நீங்க உட்காரணும். அவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவரை தேடும் பொழுதுதான் இன்னும் அவருடைய காலத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற காலையை நீங்க ஜெயமாய் ஓடி முடிக்க முடியும். உங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் ஓட்ட முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தாவீதுடைய ஜெபம் எப்பேற்பட்டதாக வாழ்க்கையில காணப்பட்டதோ அப்பேற்பட்டதாக நீங்களும் நானும் செபிக்கிறவர்களா இருக்கணும். இள வயது நாட்களில் சிறு பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் இள வயதை குறித்து என்ன பண்ணுங்க, அவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. பாதி வயதா இருக்கிற ஆண்டவரே என்னை என்ன பண்ணிடாதீங்க, எடுத்துக்கொள்ளாதீங்கப்பா. உங்களுடைய நாட்கள் உங்களுடைய வருஷங்கள் நன்மையினால் இருக்கிறது, அதை நான் ருசிப்பா இருக்கணும். என் பலவீன நேரத்தில் ஆண்டவரே என்னை தள்ளிடாதீங்கப்பா, என் முதிர் வயதில் என்னை விட்டாதீங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லா நேரத்திலும் அதுதான் சொல்றான், நானும் உண்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். அப்படின்னா என் இள வயதுல இருந்து முதிர் வயதுல வரைக்கும் நான் ஆண்டவரை எப்பொழுதும் தேடுவேன் என்று சொல்லி தாவீது சொன்னான். அப்பேற்பட்ட ஜெபத்தை நீங்களும் நானும் செவிக்கிறோம். ஆண்டவருடைய விருப்பமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம்.